அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இது இறுதி தொகுப்புரை. புதிய வாதங்கள் வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில சிலதை வச்சிருக்காரு அவரு. இல்லைன்னா வேற அமர்வா இருந்தா நிறைய நானும் நினைஞ்சிருப்பேன், கிளிப்பெல்லாம் போடுவோம், முடிய வைக்கக்கூடாது, முறை இல்லை, ஒப்பந்தப்படி என்ன செய்யக்கூடாது, புதுசாக வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம 46 போட்டதுல ஒரு 2 கிளிப் போட்டு பதில் சொன்னோங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. எதுக்கெல்லாம் சொல்லல, கன்னி சோதனைக்கு, கண்ணியை கண்டுபிடிக்கிற சோதனை, தன்னுடைய உறுப்பை தனக்கு பின்னால், அதுக்கெல்லாம் ஒரு பதிலே அது மாதிரி உள்ளது ஒன்றுக்கும் பதில் இல்லை. இது மட்டும் நினைச்சிருக்கிறாங்க சொல்றாங்க. இதுல கலிய காவலையில் அவரு முறியும்னு சொன்னதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் என்ன சொன்னேன், நான் என்ன தருக்கு பாருங்க, கழுதையுடன் புணர்வது பெண்ணின் ஹஜ்ஜை முறிக்கும், ஆணின் ஹஜ்ஜை முறிக்காது இருக்கா. இது புதுவாதம் இல்லை, சொன்னதை எடுத்து காட்டுறதுதான், புதுசா ஒன்றும் வைக்கல. இதுதான் இது நான் கரெக்டா தான் சொல்லி அதுக்கு பதில் சொல்லணும்ல. அவர் அங்க தப்பா சொல்றாரு. சரி, இங்க நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன். இது எப்படி சரின்றது நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பதில் சொல்ல வந்தும் கூட அவங்களால சொல்ல முடியல. அது மாதிரி பல் துளக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யற, அது ஒன்று போட்டு கேட்டாங்க. நம்ம இதுல 2 எடுத்து போட்டுருக்காங்க. பல் துளக்குறது என்ன, இப்படி உடனே இல்ல, முதல்ல இடது நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறம் வடது விரல சேர்க்கிறாங்க. அது சரியா சொல்லுங்க. இப்ப அதான் சொன்னதா, அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்குரிய ஹதீஸ் என்ன, அதுதானங்க வேணும். அதுக்குள்ள அப்படிதான் பதில் சொல்லணுமே தவிர இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க வேலை கிடையாது. அதுவும் நிலைநாட்டப்பட்டுருச்சு. சரி, இனி வருவோம், மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இப்ப இது வரைக்கும் 58 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 46ஓட சேர்த்து 58 விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்லல. அதுக்கப்புறம் தீன் அத்தி என்று சொன்னால் தமாஸ்கஸ், ஜெய்துன் என்றால் பைத்துல் முகத்தஸ், இப்படி அத்தி என்று சொன்னால் கூஃபா, ஆலிவ் என்று சொன்னால் ஈராக்கு, இப்படியே இஷ்டத்துக்கு என்ன செய்யறாங்க, அந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜித்லாம் சொல்றாங்களே, இது விளக்கமா? அத்தினா மக்களுக்கு விளங்குது, ஆலிவுண்டா எல்லாத்துக்கும் விளங்குது. விளக்க உரைங்கிற பேர்ல விட்டு அடிச்சிருக்கிறீங்க. அத்திக்கு பழத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தத்துக்கு மாத்தமா உளறி இருக்கிறீங்கள, இதான் தப்சீரான்னு கேட்டோம். அதுக்குரிய பேப்பர் ஆதாரத்தையும் கேட்டாங்க, பேப்பர் வேற கொடுத்தோம். அதுக்கு என்ன செய்யல, அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்த சொல்லுதுன்னாங்க. அப்புறம் மஸ்ஜித் அத்திக்கு போட்டோம், மஸ்ஜித்னு சொல்லி இருக்கிறாங்களா, மஸ்ஜித்லையா அத்திப்பழம் உற்பத்தி ஆகும்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல, உளறி இருக்காங்க, நிரூபணமாகி விட்டது. அதுக்கு அடுத்து இப்னு அரபி ஃபிரௌன முஸ்லிம்னு சொன்னதை எடுத்து காட்டணும். அவர் ஃபுசூஸ்ல இருக்குன்னு எடுத்து காட்டினா ஃபுத்துஹாத்துல இல்லைன்னு சொன்னாருங்கிறாரு, ஃபுசூஸ்ல இருக்குன்னு நம்ம காட்டுறோம். அதுக்கு என்ன செய்யல, கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. அரபியை வாசிச்சுட்டு அர்த்தம் ஞாபகம் விட்டாரு. அவனுடைய பழைய இதுகளை எல்லாம் இஸ்லாம் அழித்து விட்ட காரணத்தினால் அவன் ஒரு பாவமற்றவனா இருந்தான். தாஹிரன் முத்தஹரன் லைஸ அலைஹி ஷைஉம் மினல் குபுஸி, அவன் தாகிராக சுத்தமாக்கப்பட்டு ஒரு அசுத்தமும் இல்லாதவனாக இறைவனால் கைப்பற்றப்பட்டான். ஃபிரௌனை பத்தி இப்னு அரபி எழுதியிருக்காருன்னு சொன்னோம். அது இந்த விளக்குங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறாங்க. உலகத்து உம்மத்துக்கெல்லாம் மாத்தமா ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, நிரூபித்தோம். அதுக்கடுத்து என்ன, அனரப்புக்கும் இல்லான்னு சொன்னது சரிதான், ஃபிரௌனு நான் தான் உங்கள் இறைவன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னா பேப்பர் பிரிண்ட் கேட்டாங்க, கொடுத்தோம், வாயவே திறக்கவில்லை. அது மாதிரி சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, தங்கம் வெள்ளி யூஸ் பண்ணாதீங்க, தங்கம் வெள்ளிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு மாமேதை கசாலி சொன்னாரு. நீங்க இதான் மாமேதையா? இது ஒரு அழிவா? தங்கண்டா தங்கன்னு ஒருத்தர் வணங்குவானா, வெள்ளின்னா வெள்ளின்னு வணங்குவானா, தங்கம் சிலைன்னு சொன்னா சிலையை வணங்குவானா, எவனாச்சும் தங்கன்னு வணங்குவானா? இது இல்லாத விளக்கம். யார் எல்லாருக்கும் விளங்குறதுக்கு மாத்தமா சொல்லியிருக்கிறாங்க. இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமானு சொன்னோம், நிரூபிச்சு விட்டோம். அதே மாதிரி மதுகபை பின்பற்றாட்டி காபிர்னு சாவி கிதாபுல இருக்குது, அது பிரச்சனை இல்லை, உங்க கொள்கை அது. அதோட சேர்த்து குர்ஆனுக்கு மாத்தமா மதுகப் இருந்தாலும் மதுகபை தான் பின்பற்றணும், ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் சஹீஹான ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் அதை தான் பின்பற்றணும், சஹாபி சொன்னதுக்கு மாத்தமா மதுகப் இருந்தாலும் அதை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா உங்களுடைய கிதாபுல எழுதி வச்சுக்கலன்னு கேட்டோம். ஆமா அப்படித்தான் சொல்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நான் அப்படி சொல்லவில்லைன்னு நினைச்சாங்க, மறுத்தாங்க. அந்த கிளிப்பில் அது பேசும். அதுக்கப்புறம் அதிசய தலாக்குன்னா எல்லாத்துக்கும் விளங்குகிறது. என்கிட்ட ஈலா தலாக்குன்னு விளக்கம் கேட்டீங்களா, உங்க தலாக்கு கொஞ்சம் பார்ப்போமேன்னு சொல்லி அதை எடுத்து போட்டேன். என்ன கேட்டேன், அகல தலாக்கு, நீல தலாக்கு, அசிங்க தலாக்கு, முரட்டு தலாக்கு, கடின தலாக்கு, மண்ட தலாக்கு, 3ல 1 தலாக்கு, 4ல 1 தலாக்கு, இடுப்புக்கு மேல தலாக்கு, இடுப்பு கீழே தலாக்கு, தொட தலாக்கு, முடி தலாக்கு, இது என்னன்னு கேட்டேன். இதுதான் விளக்கமா? இதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்ற விளக்கமா? இது விளக்கமா குழப்பமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன செய்ய முடியல, கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே முடியவில்லை. அதுக்கடுத்து என்னது, ஒரு மந்திர கணக்கு ஒன்று போட்டிய 10 தலாக்கு, 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர, 1 தவிர. நீங்க இது என்ன கணக்கு? இது இந்த கணக்கு, இந்த சூத்திரத்தை கொஞ்சம் புரிய வைங்களேன், புதுமையான கணக்கா இருக்கு, நோபல் கொடுப்பானுல அப்படின்னு சொல்லி கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, முகமதுடன் இருப்பவர்கள் உள்ளதீனமாக அசித்தா வளர் குஃபாரி, முகமதுடன் இருப்பவர்கள் காபிர்கள்ட்ட கடுமையா இருப்பாங்க, முஃமின்கள்ட்ட இரக்கமா இருப்பாங்க, ருக்கு செய்தாவுல இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள் ஒரு வசனம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் வழங்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய நற்பண்புகளை தொகுத்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு என்ன செய்யறது, அவரோட இருப்பவர் அபூபக்கர், இரக்கமுள்ளவர் உஸ்மான், கடினமானவர் உமர்னு பிரிச்சு ஏதோ 4 பேர் வரலாறு சொல்ற மாதிரி ஆக்கி அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டாங்க. அந்த அர்த்தம் இல்லைன்னு கேட்டா அதுக்கு வாயவே என்ன செய்யல, திறக்கல.
அதுக்கப்புறம் வந்து மழை எப்படி பொழிகிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து எத்தனாவதுன்னா 69வது. மழை எப்படி பொழிகிறது அப்படின்னு ஒரு தத்துவத்தை போட்டு மழை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய் வானத்துல இருந்து கொட்டுங்கிறது தப்பு, நேரம் அங்கே ஸ்டாக் இருக்கு அங்க தான் பொழிகிறது அப்படின்னாங்க. இது என்ன, இது படிச்சானா ஒருத்தன் குரானை விளங்குவானா வெறுக்குவானா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதுக்கு என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்துடைய முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, ஆனால் அவர் மர்மஸ்தானத்தில் முடியே இல்லை, இதுக்கு என்ன சட்டம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்களா, இதெல்லாம் தலாக்குல உள்ளதா, இப்படிலாம் எவனாச்சும் பேசுவானா, அநாகரிகமா இல்லையா, அசிங்கமா இல்லையான்னு கேட்டோம். அதுக்கும் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வானத்தை வர்ணிக்கும் பொழுது முத வானத்தில் சந்திரன் வந்து முத வானத்தில் இருக்கிறான், சூரியன் 4வது வானத்தில் இருக்கிறான், வீனஸ் மெர்க்குரி ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, எங்க போய் பார்த்தீங்க, வானத்துக்கு ஒன்றும் மனுஷன் போகவே இல்லையே, ஒன்றும் இந்த கேலக்சிக்கே போகலையே, இதுக்கு முன்னாடி இன்னும் ஏராளமான கேலக்சி இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு கேலக்சிலையும் சூரியனும் இன்னும் கோள்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மேலையில வானம் இருக்கு, வானத்தை கொண்டு ஒட்டி வச்சிருக்கீங்களா, என்ன கணக்கு இதுன்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல முடியல. அதுக்கு அடுத்து என்னது, நாய் இருக்கிற வீட்டுக்கு வந்து மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா, நாய்க்கு நாயின்ற அர்த்தம் கிடையாது, வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம் கிடையாது, வீடுனா கல்பு, நாயிண்டா கெட்ட குணம், இப்படி இதான் அர்த்தமா நாய்க்கு. நாய் உள்ள வீட்டுக்கு மலக்கு வரமாட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது, விளங்குறது விளங்காம ஆக்கியிருக்கிறவங்க கசாலி அறிவு மேத, இதான் அறிவு மேதைக்கு இலக்கணமான்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யல, அது உளர்னீங்க, உழப்புனீங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இடி மின்னல் இதெல்லாம் இருக்குன்ற ஒரு ஆயத்தில் இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இடின்னா அவர் போடுற சத்தம், மின்னல்னு சொன்னா அவர் போடுற பெருமூச்சு, மழைன்னா அவர் அழுகுறாரு உட்காந்துக்கிட்டு, யாரு ஒரு மலைக்கு அழுதுகிட்டு இருக்கிறார், அழுதவன்னு ஒரு கண்ணீர்ல இருந்து கொட்டுற அதான் மழைங்கிறீங்க, இதுதான் விளக்கமா, இது எல்லாம் சொன்ன ரசூல் சொன்னதா, இது என்ன விளக்கம், இது ஒரு அறிவியலாவது இருக்கா, உண்மைக்காவது ஒத்து இருக்குதா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்புறம் தாபத்துள்ளார்ல இருந்து ஒரு பிராணி வரும்னு சொன்னோம், குரான்ல இருக்குது, 74வது கேள்வி. அதுல என்ன செஞ்சீங்க, அதுக்கு விளக்கங்கிற பேர்ல இருந்துக்குது, உலகத்தில் அத்தனை அனிமல்ஸ் வண்டர்லூர் ஜூல உள்ள அத்தனை அனிமல்ஸையும் கொண்டு வந்து கண்ணு இப்படி மூக்கு இப்படின்னு அம்புட்டையும் போட்டு நினைச்சிங்க, அதனுடைய காது இப்படி இருக்கும், காது யானை காதா இருக்கும், மூக்கு புணக்கு பூக்கா இருக்கும், கண்ணு வந்து குருவி கண்ணா இருக்கும், என்னத்தையா விட்டு நினைச்சிங்க அடிச்சு எழுதிருக்கிறீங்க, இதான் விளக்கமான்னு கேட்டேன். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து நினைச்சிங்க, மூசா நபி இப்னு அரபி ஃபுசூசுல் ஹிகம் அவருக்கு ரசூலுல்லாஹ் இந்த கிதாபை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து இப்லீஸ் வந்து தன்னுடைய வாளை வந்து தன்னுடைய துவாரத்துக்குள்ள விட்டு என்ன செய்வான், முட்டை போடுவாண்டிங்க, இது என்ன முட்டை, அது 30 முட்டை போடுவாண்டிங்க, கிழக்குல 10 மேற்குல 10 போடுவான், நடுவுல பூமிக்கு நடுவுல 10 போடுவான், அதுல இருந்து சைத்தான்கள் உற்பத்தி ஆவாங்க, என்ன விளக்கமா, இது குழப்பமா, இது என்ன கட்டுக்கதை விட்டு அடிக்கிறீங்களான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா. அதுக்கு அடுத்து வந்து ஜலாலைன்ல வந்து அந்த மாதிரிலாம் இல்ல, யாரு இதை பத்தி ஜெயினப் பத்தி இல்லைன்றீங்க, இருக்குன்னு எடுத்து காட்டணும். இவர் பிரிஞ்சுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல நினைப்பாங்களா, ஒரு ஆளுடைய மனைவியை பத்தி அப்படி எழுதியிருக்கேன்னு கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கு அடுத்து வந்து மூசா நபி காலத்துல காலமாட்டம் வணங்குறது கரெக்ட், ஹாரூன் கண்டிச்சதுதான் தப்பு, காலமாட்டிலையும் எல்லாம் இருக்கிறான், எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கான், அதான் மெஞ்சானோ அப்படின்னு இப்னு அரபி சொல்லியிருக்கிறார் உங்க மெஞ்சான குரு. அது என்னன்னு கேட்டோம். அது பத்துகாத்துல் மக்கியில மறுத்திருக்காரு, நீங்க ஃபுசூஸ் இருக்கும் பிந்தின கிதாப், அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன, அதுக்கு கடைசியில் பேப்பர் கொடுங்க, நீ வாயை திறந்து ஒண்ணுமே பேசவே முடியவில்லை, கடைசி வரைக்கும் அதை மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உடல் உறவு மூலமா பாத்தியாவது அனுப்பலாம்னு சொன்னீங்களா, கிளிப்பிங்லாம் போட்டோம், அப்படி அவர் பேசினாரு, இப்ப பேசுன மாதிரி பேசல அதுல. ஆமா அதுவும் நல்ல காரியம் தான், நம்ம பொண்டாட்டை படுத்துன்னு வச்சுலாம், யாரெல்லாம் என் பொண்டாட்டை படுத்த நன்மை என் வாப்பாக்கு சேர்த்து வைக்கிறேன், 10 பேரை கூட்டு வந்து உங்க பொண்டாட்டை படுத்துட்டு போங்கப்பா அப்படி இது சொன்னீங்க. அதுதான் சொன்னீங்க, வெளிப்படையா கிளிப்பிங் போட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், ஏற்கனவே புதுசா போட தேவையில்லை, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப சொன்னது மாத்தி பேசுறாங்க, அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி வந்து ஓரினை சேர்க்கை செய்யக்கூடாதுன்னு வந்தா, ஓரினை சேர்க்கை மிருகங்கள்லாம் எது பட்டியல் இருக்கிறது, மிருகங்கள்ல வந்து பன்றியும் கழுதையும் தான் ஓரினை சேர்க்கை செய்யுது, மற்ற பிறகு செய்யறது இல்ல, இது செய்தால் நமக்கு தெரியாது, மற்ற செய்யலையான்னு தெரியாது, இதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுதான் குர்ஆனுக்கு விளக்கமான்னு கேட்டோம். 70 மூல சங்கிலியில எல்லாம் கட்டுவான்னா அதோட முடிச்சிட்டு போக வேண்டிய